வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி இருக்க ஒரு டவுட் என்னென்னா, பழைய புக்கை படிக்கிறதா புது புக்கை படிக்கிறதான்றதான். ஸோ தமிழை பொறுத்தவரை நம்ம பழைய புக்கும் படிக்கணும், சிறப்பு தமிழ், பொது தமிழ் எல்லாத்தையுமே படிக்கணும். ஆனால் ஜிஎஸை பொறுத்தவரை புது புக்கில் எல்லாமே கவர் பண்ணணும், பழைய புக்கில் வந்து டாபிக் வைஸாக கவர் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி புது புக்கில் கவர் ஆகாத பழைய புக்கில் அதிகமாக கவர் ஆகிற ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான டாபிக், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரை பாருங்கள். ஸோ இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணியான வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான். ஸோ வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்துருப்போம். பிறப்பு 3/1/1730. பெற்றோர் ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள். ஸோ ராமநாதபுரம் மன்னருக்கு ஒரே வாரிசாக பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுக்கப்படுது, பல மொழிகள் தெரியும், சிறந்த அறிவாற்றலும் மிகச்சிறந்த போர் வீராங்கனையாகவும் இவங்க திகழ்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் இவங்களுக்கு சிவகங்கை மன்னரான முத்துவடுகர் பெரிய உடையாருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுது. ஸோ இவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகளும் இருக்காங்க. ஸோ ஆங்கிலேயரின் பாளையக்காரர்கள் படையெடுப்பில் ஒரு பகுதியாக காளையார் கோயில் படையெடுப்பு நடக்குது சிவகங்கையில். ஸோ 1772 இந்த காளையார் கோயில் படையெடுப்பு நடக்குது. ஸோ இதில் வந்து ஆங்கில படை தான் வெற்றி பெறுது. சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரும் கொல்லப்படுறாரு. ஸோ இந்த நிலையில் தான் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து திண்டுக்கல் கோபாலநாயக்கர் அவர்களுடைய தலைமையில் 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஸோ வேலுநாச்சியாருடைய வீரம், இவங்களுடைய தளபதிகளான மருது சகோதரர்களுடைய ஆற்றல், அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியுடைய உதவி, குயிலியின் தியாகம், ஸோ இது எல்லாம் சேர்ந்து சிவகங்கை மீட்கப்படுது 1780. ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் வந்து அரியணை ஏறுறாங்க. அதன் பிறகு சில காலம் கழித்து இவங்களுடைய மருமகனான வேங்கன் பெரிய உடையத்தேவர் வந்து சிவகங்கையுடைய அரசனாகிறாரு. ஸோ இதற்கு பிறகு வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் இறக்குறாங்க. ஸோ வேலுநாச்சியார் அவர்களும் நோயுற்ற நிலையில் 25/12/1796 இறக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுற ராணி மங்கம்மாள் அவர்கள் தான். ராணி மங்கம்மாள் ஸோ இவங்களுடைய கணவரான சொக்கநாத நாயக்கர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அரசன் இறந்தால் அவங்களோட உடன்கட்டை ஏறுறது தான் அந்த கால வழக்கம். ஸோ மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இவங்களுடைய மகனான அரங்க கிருஷ்ண முத்துவீரப்பன் வந்து குழந்தையாக இருக்கார். ஸோ தன்னுடைய குழந்தைய தனியாக விட்டுட்டு போக மனமில்லாத மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, உடன்கட்டை ஏறாமல் தன்னுடைய குழந்தைய வளர்த்து அவங்களுக்கு காப்பாட்சியாளராகவும் இருக்காங்க. ஸோ காப்பாட்சியாளர் அப்படின்னா நாயக்கர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பெண் அரசியுமே கிடையாது. ஸோ பெண் ஆட்சி செஞ்சதாக எங்கேயுமே வரலாறு கிடையாது. ஸோ அதனால தான் என்னென்னா, இவங்களுடைய மகனான அரங்ககிட்ன முத்துவீரப்பன் வந்து அரசராக இருப்பார். ஸோ அவங்க வந்து குழந்தையாக இருந்தனால ஸோ அவங்களுக்கு துணையாக இருந்து மங்கம்மாள் வந்து எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ராணி மங்கம்மாள் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு அரசாட்சியை எப்படிலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரசாட்சியை வந்து அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்கோபம் ஒரு நாளும் வெற்றி தராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பகைவரை வெல்ல எப்போதுமே ஆயத்த நிலையில் பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அரசர் வந்து மக்கள் அனைவரையும் குழந்தை போல எண்ணி அவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய வீரம், அறிவாற்றல் இது எல்லாமே முழுசாக நிறைந்து காணப்பட்ட ராணி மங்கம்மாள் வந்து சிறப்பாகவே ஆட்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகனையும் மிகச்சிறப்பாகவே வளர்க்குறாங்க. ஸோ தன்னுடைய தாயோடைய அறிவுரையை கேட்டு வளர்ந்த முத்துவீரப்பன் வந்து திறமையாகவே ஆட்சி புரிகிறாரு. ஸோ அவருடைய தந்தையானம் சொக்கநாதர் இழந்த எல்லா பகுதியையும் போரிட்டு மீட்கிறாரு. ஸோ பல கோயில்களை கட்டி அறச்செயல்களில் ஈடுபடுறாரு. ஸோ மக்கள் பசிப்பினியை போக்க நிறைய சத்திரங்கள், சாவடி இதெல்லாம் கட்டுறாரு. ஸோ நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற அளவுக்கு நடுநிலைமையோடு பண்போடு அமைதியாக ஆட்சி நடத்துகிறாரு. ஸோ மக்கள் எல்லாமே இவரை வந்து மிகச்சிறந்த அரசராக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் முத்துவீரப்பன் வந்து அம்மை நோயால் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க மருமகளான சின்ன முத்தம்மாள் வந்து ஒரு மகனையும் பெற்றெடுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பேரன் தான்
விஜயரங்க சொக்கநாதன். ஸோ சிறிது காலத்திலே இவங்களுடைய மருமகளும் இறந்து போயிடுறாங்க. ஸோ மறுபடியும் தன்னந்தனியாக விஜயரங்க சொக்கநாதனை ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சு மறுபடியும் காப்பாட்சியாளராக பொறுப்பேற்கிறாங்க. ஸோ இதனால தான் இவங்க தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய போர்கள் மட்டும் ஒரு சிலது பார்க்கலாம். முதலாவதாக திருவிதாங்கூர் போர். ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னரான ரவிவர்மா அவர்களுக்கும் மதுரை நாயக்கரசுக்கும் நடக்கும். ஸோ இதில் மங்கம்மாளுக்கு துணையாக அவங்களுடைய தளபதியான நரசப்பையன் கூட இருக்கார். ஸோ இது எதுக்கு நடக்குது அப்படின்னா கல்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை திருவிதாங்கூர் மன்னர் தாக்கிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் தளபதி நரசப்பையன் தலைமையில் போயிட்டு அங்கே போர் புரியுவாங்க. அடுத்ததான் தஞ்சை போர். ஸோ தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களுக்கும் இந்த சைடு மதுரை நாயக்கர்களுக்கும் எப்போவுமே ஊடால ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் ஷாஜி என்ன பண்ணுறாருனா நாயக்கர்களுடைய சில ஆட்சி பகுதியை கைப்பற்றிக்கிறாரு. ஸோ இதை மீட்கிறதுக்காண்டி தான் தளபதி நரசப்பையன் தலைமையில் ஒரு குழு போகுது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சையுடைய அமைச்சரான பாலாஜி பண்டிதர் நாயக்கர்களுடைய படைகளை பார்த்து மிரண்டு போய் அவங்களுக்கு தேவையான பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து திருப்பி அமுச்சு விட்றாரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மைசூர் போர். ஸோ இது யார் யாருக்கும் நடக்கும் அப்படின்னா மைசூர் மன்னனான சிக்கதேவராயனுக்கும் ராணி மங்கம்மாளுக்கும் நடக்கும். ஸோ இந்த டைமில் தஞ்சையும் மதுரையும் கூட்டு வச்சுக்கிறாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மைசூர் போர். ஸோ இது யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா மைசூர் மன்னனான சிக்கதேவராயனுக்கும் ராணி மங்கம்மாளுக்கும். ஸோ இந்த போரில் தஞ்சையும் மதுரையும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த போர் எதுக்காண்டி அப்படின்னா காவேரிக்கு குறுக்கே ஒரு அணை கட்டுறாரு சிக்கதேவராயர். ஸோ இதை எதிர்த்து தான் போர் அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்நாடக பகுதியில் கடும் மழை பெஞ்சு அந்த அணையும் உடஞ்சி போயிடுது. ஸோ இந்த போரும் நிறைவுக்கு வந்துடுது. ஸோ நாயக்கர்கள் எப்போவுமே சமய விஷயத்தில் ரொம்பவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க. ஸோ இந்த வரிசையில் மங்கம்மாலும் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவ மத குருமார்களை சமய பேருரையாற்ற அனுமதி வழங்குறாங்க. அதே மாதிரி மெல்லோ பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை விடுதலையும் செய்கிறாங்க. போசோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை வரவேற்று அவங்களுக்கு விருந்தோம்பலும் செய்கிறாங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு மானியம்லாம் வழங்குறாங்க. அதே மாதிரி நிறைய பள்ளிவாசல்களை உருவாக்குறாங்க. ஸோ பள்ளிவாசல் பாதுகாப்புக்காண்டி நில மானியங்கள்லாம் வழங்கியது குறித்த கல்வெட்டுகளும் காணப்படுது. ஸோ அடுத்ததாக மங்கம்மாள் அவர்களுடைய ஒரு சில அரசியல்களை பார்க்கலாம். ஸோ மதுரையில் அன்னச்சத்திரம் கட்டியிருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா கன்னியாகுமரி டு மதுரை. ஸோ இந்த நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்திலே நிறைய சாலைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டி வைக்கிறது, குடிநீர் குளங்கள், ஊருணிகள், கிணறுகள் இதெல்லாம் உருவாக்குறதுன்னு நிறையவே நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆனி மாதத்தில் மதுரையில் ஊஞ்சல் திருவிழாவும் நடத்தியிருக்காங்க. மத்திய சந்தை, மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம், ஸோ இது எல்லாமே இவங்க கட்டினது தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை தோறும் நடக்கும் மீனாட்சி திருமணத்தை சிறப்பாகவே நடத்தி வைக்கிறாங்க ராணி மங்கம்மாளும் அவங்களுடைய மகனும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். டாக்டர் முத்துலட்சுமி பிறப்பு ஜூலை 30, 1886 பிறக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஸோ 1923 இவங்களுடைய தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இதன் பிறகு தான் புற்றுநோயை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் மேற்கொள்கிறாங்க. ஸோ இதன்படி 1949 புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை கட்டுறாங்க. ஸோ இவங்களோட முயற்சினால தான் சென்னை அடையாற்றில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. ஸோ இதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தேவதாசி முறையை ஒழிக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ தேவதாசி முறைனா ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு அவங்கள அர்ப்பணிச்சிருவாங்க. ஸோ முன்னாடி காலத்தில் கடவுள்களுக்காண்டி அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் பிற்காலத்தில் மன்னர்களும் ஜமீன்தார்களும் தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த முறை ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் போராடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் முத்துலட்சுமி. ஸோ நீதி கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு 1929 சட்டமன்ற மேலவையோட உறுப்பினராகிறாங்க. ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. ஸோ இது பிற்காலத்தில் 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறுது.
ஸோ மகாத்மா காந்தி அவர்கள், பெரியார், திருவிக அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாமே இவங்களுடைய கருத்தை வந்து தீவிரமாகவே ஆதரிக்கிறாங்க. ஸோ 1930 பூனேயில் அனைத்திந்திய பெண்கள் மாநாடை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்திய மாதர் சங்க தலைவராக இருந்திருக்காங்க 1933 டு 47 வரை. ஸோ இடையில் ஒரு 2 வருடங்கள் தவிர மித்த எல்லா வருடமுமே இந்திய மாதர் சங்கத்தோட தலைவியாக இருந்திருக்காங்க. ஸோ ஆதரவற்றோர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் பொருட்டு அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோமில் தொடங்குறாங்க. ஸோ தற்சமயம் வந்து இது சென்னை அடையாற்றில் செயல்பட்டுட்டு வருது. ஸோ லட்சியமுள்ள எந்த பெண்ணுக்குமே தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டின முத்துலட்சுமி அவர்கள் வந்து தன்னுடைய 82வது வயதில் 1968 இறக்குறாங்க. ஸோ அடுத்ததாக தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடி அவர்களால் போற்றப்பட்ட அஞ்சலையம்மாள் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஞ்சலையம்மாள் பிறப்பு 1890 கடலூரில் முதுநகரில் பிறக்கிறாங்க. 1921 காந்தியடிகள் அவர்களுடைய தலைமையில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலயமா தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஸோ நிறையவே போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன்னுடைய 9 வயது மகளையும் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இவரும் இவங்களுடைய மகளும் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்க்க வந்த காந்தியடிகள் வந்து அந்த 9 வயது மகளான அம்மா கண்ணை வந்து தன்னோட அழைச்சிட்டு போகிறாரு வர்தாக்கு. ஸோ வர்தாவில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அவங்கள படிக்கவும் வைக்கிறாரு. ஸோ இந்த நீல் யார் அப்படின்னா மெட்ராஸுடைய துப்பாக்கி ஏந்திய காலாட்படை பிரிவை சேர்ந்த ஒருத்தர். ஸோ 1857 இந்திய கிளர்ச்சி நடக்கும் இல்லையா கான்பூரில். ஸோ அப்போ வந்து கான்பூரில் நடந்த தாக்குதலில் மிக கொடூரமாக நடந்துக்குவார். ஸோ பல பெண்கள் முதியவர்கள் கூட பார்க்காம எல்லாரையுமே கடுமையான துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பார். ஸோ இந்த நிலையில் தான் ஆங்கில அரசால் இவருக்கு ஒரு சிலை வைக்கப்படுது. ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1927 மவுண்ட் ரோடில் ஒரு போராட்டமும் நடக்குது. அதுதான் நீலன் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ இந்த போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு 1937 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ இந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. ஸோ அடுத்ததாக உப்பு காய்ச்சும் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி போன்ற சிறைகள்லையும் அடைக்கப்படுறாங்க. ஸோ இந்த வேலூர் சிறையில் இருந்தப்போ தான் இவங்க கருவுற்று இருப்பாங்க. ஸோ சிறிது காலம் வந்து இவங்களை வெளியே அனுப்பிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மீண்டும் சிறையில் அடைச்சிடுவாங்க. ஸோ இவங்களுடைய மகள் தான் யாருன்னா அம்மா கண்ணு. ஸோ இவங்க தான் காந்தியடிகள் வந்து லீலாவதின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றி வர்தா ஆசிரமத்தில் படிக்க வைப்பார். ஸோ இவங்களுக்கு ஏன் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ கடலூருக்கு காந்தியடிகள் ஒரு முறை வருவார். ஸோ அவரை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தா வேடம் அணிந்து குதிரை வண்டியில் வந்து காந்தியடிகளை பார்ப்பாங்க. ஸோ இதனால தான் இவங்களுக்கு வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் பெயர் வைக்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காந்தியடிகளின் வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுற அம்புஜத்தம்மாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிறப்பு 8/1/1899 பிறக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறாங்க. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளை கற்றுக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் அன்னை கஸ்தூரிபாயோடைய எளிமையால் கவரப்பட்டு இவங்களும் எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுதந்திரக்காண்டி பாடுபட்ட மிக முக்கிய நபர்களான வைமு, கோதை நாயகி, ருக்மணி லட்சுமிபதி போன்ற பல தலைவர்களோட நட்பு பாராட்டி பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்களோட பாடலை பாடி விடுதலை உணர்வையும் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்நிய துணைகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கடைமறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இதன் காரணமாக வேலூர் சிறையிலையும் அடைக்கப்படுறாங்க. ஸோ காந்தியடிகள் மீது கொண்ட மிகுந்த பற்றினால் காந்தியவர்களுடைய பெயரையும் தன்னுடைய தந்தையான சீனிவாசன் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக இவங்களுடைய 70 ஆண்டு கால நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் எழுதுகிறாங்க. ஸோ இவங்களுக்கு 1964 இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்படுது. அடுத்ததாக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிறப்பு தஞ்சாவூரில் கருத்தட்டான்குடி அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சித்த மருத்துவர். சென்னையில் ஒரு மருத்துவமனையும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரியார் அவர்களுடைய கருத்துக்களால் மிகவும் ஈர்க்கப்படுறாங்க.
ஸோ இவங்க வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் இசை வளர்ச்சிக்கும் அதிகமாகவே போராடியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தமிழாசிரியருடைய ஊதிய உயர்வுக்காண்டி இலவு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஸோ அன்றைய காலகட்டத்தில் வந்து பிற ஆசிரியர்களுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்கப்படலை. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற ஊதியத்தில் பாதி தான் தமிழாசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இதன் விளைவாக அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசி லிங்கம் அவர்கள் வந்து பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழாசிரியர்களுக்கும் வழங்குறாரு. ஸோ இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய தமிழ் அறிவை வளர்க்குறதுக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுறது, பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வளர்த்துக்கொள்றதுக்காண்டியும் சென்னையில் மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றம் உருவாக்கப்படுது. ஸோ இந்த அமைப்பினுடைய தலைவராக 10 ஆண்டுகள் செயல்படுறாரு. ஸோ அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஏரியா வந்து தர்மாம்பாள் அவர்களுடைய பட்டங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து வீரத்தமிழண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்குறாங்க. இவங்க வந்து 2 பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டம் இவங்களால தான் வழங்கப்படுது. ஸோ இது எப்போ நிகழும் அப்படின்னா நவம்பர் 13, 1938 சென்னையில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடக்கும். ஸோ இது வந்து மறைமலை அடிகளார் அவர்களுடைய மகளான நீலாம்பிகை அவர்களுடைய தலைமையில் நடக்கும். ஸோ இங்கே தான் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஈவேரா அவர்களுக்கு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வழங்குவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்கே தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் வழங்குறாங்க. ஸோ தன்னுடைய உழைப்பு சிந்தனை எல்லாத்தையுமே தமிழ் தாய்மொழி தமிழ் இசை தமிழ் மக்களுக்காண்டி அர்ப்பணித்த தர்மாம்பாள் அவர்கள் வந்து தன்னுடைய 69வது வயதில், அதாவது 1959 காலமாகிறாங்க. ஸோ இந்த வரிசையில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான். பிறப்பு 1883 திருவாரூரில் பிறக்கிறாங்க. ஸோ திருவாரூரில் பிறந்தாலும் மயிலாடுதுறையில் உள்ள மூவலூர் அப்படின்ற ஊரில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அதனால தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ அன்றைய காலகட்டத்தில் இந்த குலத்தில் பிறந்த பெண்கள் எல்லாமே இறைப்பணிக்கும் கலைப்பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டாங்க. இதுவே சமூக மாற்றத்தினால பின்னால் என்னென்னா பிரபுக்கள் ஜமீன்தார்கள்னால் அவமானப்படுத்தப்பட்டாங்க அந்த பெண்கள் எல்லாரும். ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. ஸோ தேச விடுதலை மட்டும் இல்லாமல் சமூக விடுதலைக்கும் பாடுபட்ட பெண்மணி தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு பொது வாழ்வில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1925 இசை வேளாளர் மாநாடை வந்து மயிலாடுதுறையில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள், பெரியார் அவர்கள், மயூரமணி சின்னையா அவர்கள், எஸ் ராமநாதன் அவர்கள் போன்ற பல பெரிய தலைவர்கள் எல்லாமே பங்கு பெறுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்துக்கு ஆணிவேராக திகழ்கிறாங்க. அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ இந்த திருமண நிதியுதவி திட்டம் வந்து அன்றைய முதலமைச்சரான கருணாநிதி அவர்களால் 1989 தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து 5000 வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக 2009 இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு 25,000 உயர்த்தப்பட்டது. ஸோ அதன் பிறகு 2011 முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களால் 50,000 உயர்த்தியும் தாலிக்கு 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டது. ஸோ 2002 தற்போதைய முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ அதன்படி பெண் கல்வியை ஊக்குவிக்கிற வகையாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்குறாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு திட்டமாக கருதப்படுது. ஸோ இதன் மூலயமா பெண்கள் வந்து சிறு வயதிலே திருமணம் செய்கிறது தடுக்கப்பட்டு உயர்கல்வி பயில்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இது வழங்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு மிகச்சிறந்த திட்டத்தில் இதுவும் ஒன்றா கருதப்படுது. ஸோ அண்ணாதுரை அவர்களால் தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ராமாமிர்தம் அம்மையார் வந்து 27/6/1962 அன்னைக்கு இறக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா தான். ஸோ இந்த பெண்கள் மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய பெண்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க பார்த்துக்கிட்டாக்க தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருந்துட்டு இந்திய விடுதலைக்காண்டி பாடுபட்டவங்க. ஸோ காந்தியடிகளுக்கே விடுதலை உணர்வை முதல் முறையாக தூண்டினவங்க இவங்க தான். அடுத்ததாக கடலூர் அஞ்சலை அம்மாள் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்ற முதல் பெண்மணி. அடுத்ததாக லட்சுமி கொலல், அதே மாதிரி லீலாவதி அம்மையார் இருக்காங்க. ஸோ கதர ஆடை அணிஞ்சு
ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 முறை சிறை சென்றிருக்காங்க. அடுத்தபடியாக ருக்மணி லட்சுமிபதி. ஸோ சென்னையுடைய முதல் பெண் அமைச்சர் அவங்க தான். ஸோ இந்த மாதிரி பல பெண்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.